தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். பயணங்கள் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு பிடிக்கும்? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பஸ் ஆகட்டும், டூ வீலர் ஆகட்டும், இல்லை கார் ஆகட்டும், எதுல போனா என்னங்க, எனக்கு தேவை வேடிக்கை பார்க்கணுங்க. வேடிக்கை பார்த்துக்கிட்டே பயணம் போறது அப்படிங்கிறது அப்படி ஒரு சுகமான ஒரு விஷயம் எனக்கு. உங்களுக்கெல்லாம் எப்படி? இன்னைக்கு எங்க போறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கீங்களா? எங்களோட அத்தை வீட்டுக்கு தான் போறேன். வாங்க தொடர்ந்து காணொலியை பாருங்க. கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கிறது தான் சுந்தர பெருமாள் கோவில். அந்த ஊரு தாங்க எங்க அத்தை ஊரு. ஒரு அழகிய கிராமம். எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு கண்ணுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய இந்த ஊர் எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு ஊர் அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப பாத்தீங்கன்னா நான் எங்க அத்தை வீட்டு வயலுக்கு போயிட்டு இருக்கேன். வயல் அப்படின்னு சொல்றதோட பூந்தோட்டம் சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னா அவங்களோட பயிர் வந்து பூந்தோட்டத்துல பூ வளர்த்து அதை விற்பனைக்கு கொடுக்குறாங்க. அதுதான் அவங்களோட விவசாயமா இருக்கு. இந்த வயல் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா காவிரியோட கிளை நதி, ஒரு குட்டியான ஒரு ஆறு, அந்த ஆத்தங்கரைக்கு அப்படியே பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கு. ரொம்ப அழகான ஒரு இடங்க, ரம்மியமா இருந்துச்சு. அப்படி இருந்துச்சு மனசுக்கு. என்ன காரணம் என்ன அப்படிங்கறது எனக்கு தெரியாதுங்க. ஆனா எங்க அத்தை வீட்டுக்கு நான் வந்து சின்ன வயசுல எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் வந்ததே கிடையாது. கடந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிதான் முதல் முறையே எங்க அத்தை ஊருக்கும் எங்க அத்தை வீட்டுக்கும் நான் போயிருக்கேன். எங்களுக்குள்ள சண்டை அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. உறவுகள் வந்து நல்ல ஒரு நிலையில தான் நாங்க இருந்தோம். ஆனா அவங்க ஊருக்கும் அவங்க வீட்டுக்கும் எங்களை கூட்டிட்டு போனதே இல்லை. இன்ன வரைக்கும் இந்த வினாவுக்கான விடை எங்களுக்கு கிடைக்கல. பெருசா அதுல நாங்க ஆராய்ச்சி பண்ணவும் விரும்பல. இந்த 10 வருஷத்துல கூட இன்னைக்கு தாங்க இந்த கொல்லைக்கு நான் வந்திருக்கேன். இந்நாள் வரைக்கும் வந்ததே இல்லை. ஆனா எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை. இந்த பூந்தோட்டம் வந்து நம்ம வீட்டுல செடி வளர்த்து பூ பறிக்கிறோம் அப்படிங்கிறது வேற. வயல்ல வந்து அது ஒரு விவசாயமா, ஒரு சாகுபடியா எப்படி பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆசையா இருந்துச்சு. அந்த ஆசை இன்னைக்குதான் நிறைவேறுச்சு. நான் எங்க அத்தையோட பேத்தி கூட தான் வந்திருந்தேன். இப்போ வந்து அவ்வளவா சீசன் இல்லை. இனிமேல் தான் வந்து பூக்கள் வந்து மல்லிகை பூவும் அரும்பும் நிறைய வரும் அப்படிங்கிறதுனால பெருசா வந்து பூக்கள் இல்லை. இப்பதான் பாத்தீங்கன்னா செடிகள் எல்லாம் கட் பண்ணி ஒழுங்குபடுத்தி வச்சிருந்தாங்க. அது இல்லாம கால நேரத்துல அந்த பூக்கிற கொஞ்சம் பூக்களையுமே வந்து கால நேரத்துல எடுத்துருவாங்களாம். நான் இன்ன வரைக்கும் அந்த பூ எடுக்கிறதையும் பார்த்தது இல்லை. நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பா வந்து அந்த நல்ல சீசனா இருக்கும்போது போயிட்டு எப்படி பூ எடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுல மிகுந்த ஆர்வமா இருக்கேன். இந்த வயலுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் பச்சை பசேல்னு நிறைய தென்னை மரங்கள், வாழைத்தோப்பு, நல்ல சில்லுன்னு ஒரு காத்து, கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் பச்சை பசேல்னு இவ்வளவு இருந்தாலும் எனக்கு மனசுக்குள்ள சில வழிகள் இருக்கதாங்க செஞ்சிச்சு. என்னோட தங்கச்சி என் கூட வந்திருந்தா இல்லைங்களா, அவ பாத்தீங்கன்னா சின்ன வயசுல அவங்க தாத்தா பாட்டி வீட்டுல இருந்துட்டு இந்த கொல்லைக்கு வர்றது, எப்படி அவங்க கூட்டிட்டு வருவாங்க, அவங்கள எப்படியெல்லாம் ஏமாத்துறது, ஆத்தங்கரையில போய் எப்படியெல்லாம் உட்கார்ந்துருக்கிறது, அவங்க எப்படி என்னெல்லாம் சொல்லி இந்த பிள்ளைங்களை வந்து பூ எடுக்க வச்சாங்க, என்னெல்லாம் தீனி வாங்கி கொடுத்தாங்க அப்படின்லாம் எனக்கு சொல்லிட்டே வந்தா. எனக்கு அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம அத்தை வீடு மாமா வீடு தானே, ஆனா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி எனக்கு மனசுக்கு உண்மையாலுமே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் தான் சொன்னேன் இல்லையா, எங்க அத்தை வீட்டுக்கு நான் போனதே இல்லை சின்ன பிள்ளைகளெல்லாம் அப்படின்னு, போனதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அவ வந்து சொல்ல சொல்ல எனக்கு அந்த காலங்கள் வந்து இனிமேல் நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறது வந்து கசப்பான ஒரு விஷயமா தான் எனக்கு தோணுச்சு. அப்படிங்கிற உறவு வந்து ஒரு நெருக்கமான உறவு, அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த உறவுல வந்து எங்களுக்கு பெருசா வந்து சின்ன வயசுல வந்து எந்த அனுபவமே கிடைக்கல. அவங்க எப்படி உபசரிப்பாங்க, அவங்க எப்படி நம்மளை கவனிச்சுப்பாங்க, அவங்க வீட்டுக்கு போயிருந்தா நம்ம என்னெல்லாம் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாம போயிடுச்சு. இருந்தாலும் இப்ப கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அப்படி ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு. நாங்க வந்து ரொம்ப ரேரா தான் அவங்க வீட்டுக்கு இப்ப நாங்க போறோம். ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை தான். ஆனா போனோம் அப்படின்னு சொன்னா எங்களை அப்படி கவனிப்பாங்க. அது வந்து கடந்த காலங்கள்ல வந்து அந்த விஷயங்கள் கிடைக்கல அப்படின்னாலும் இப்ப கிடைக்கும் போது அதை நான் வந்து அப்படி ஒரு சந்தோஷமா எடுத்துக்கிறேன், மகிழ்ச்சியா இருக்கேன் அப்படிங்கிறத தான் நான் சொல்லணும். நான் சின்ன வயசுல இருந்தே எங்க தாத்தா பாட்டி வீட்டுல தான் இருந்தேன். விவசாய குடும்பம் தான். அதனால வயலுக்கு போறது வரதெல்லாம் சகஜமா நடந்த ஒரு விஷயம்தான். லீவ் விட்டாதான் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகணும், அப்பதான் வயல்வெளிக்கு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை எனக்கு இல்லை. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு மே மாசத்துல ஏப்ரல் மாசத்துல எங்க அத்தை வீட்டு வயலுக்கு போனது, ஏதோ ஸ்கூல் படிக்கும் போது லீவு விட்டு அந்த லீவுக்கு வந்து ஒரு தாத்தா பாட்டி வீட்டுக்கு போன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பயங்கரமான ஒரு மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த பச்சை பசேல்னு இருக்கிற இந்த வயல்வெளியோட மனசும் வந்து அப்படி இருந்துச்சுங்க. இந்த மாதிரி நீங்க யாரெல்லாம் வந்து வயல்வெளிக்கு போகும்போது என்ஜாய் பண்ணுவீங்க, வேற என்னென்ன மாதிரியான ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என் கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம கமெண்ட்ஸா சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.